கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கடந்த வாரத்துல நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்று பார்த்தோம். இன்னைக்கு மக்கள் என்ன கேட்கிறாங்க? ரட்சிப்புனா என்ன? ஆண்டவரை ஏத்துக்கிட்டு அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனா என்ன? பரலோகத்தை நீங்க பார்த்தீங்களா? நரகத்தை நீங்க பார்த்தீங்களா? அப்படின்லாம் கேட்குறாங்க. பரலோகம் இருக்கிறது உண்மை, நரகம் இருக்கிறது உண்மை. நரகத்தை பற்றி வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது இருளான இடம், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம், பூச்சிகள், அதாவது புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அங்கே இரவும் பகலும் அமைதல் இல்லாத இடம், கூக்குரல் உண்டாகக்கூடிய இடம், இருளான இடம், பாதாளம். மக்களுடைய வருகை நிறைய இருக்கிறதுனால அது விரிவாகி கொண்டே போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக அவனோட சேர்ந்து இந்த பூமியில தீமையை நடப்பிக்கும்படியாக கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லாருக்கும் நியாய தீர்ப்புக்கென்று நரகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நரகத்துல மனிதர்கள் போகிறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஆனா இன்றைக்கு மனிதர்கள் விரும்பி அந்த நரகத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதாளத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன ஆட்டம் போடணுமோ, என்னென்ன பாட்டு பாடணுமோ, என்னென்ன தீமை செய்யணுமோ, அநியாயம் செய்யணுமோ, அக்கிரமம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு அங்க போறாங்க. ஆனா அவங்க அந்த இடம் அவ்வளவு பயங்கரமான இடம். அங்க போய் நான் மறிக்கிறேன்னா கூட மறிக்க முடியாது. இல்லை கொஞ்ச நாளைக்கு உத்தரிச்சுட்டு தப்பிச்சு வந்துடலாம்னா அப்படியும் கிடையாது. நித்திய காலமெல்லாம் அங்கே வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நரகத்தை குறித்து. அந்த நித்திய நரகத்துக்கு நம்ம போகாம தப்பிக்கும்படியாக தான் இயேசு நமக்காக ஜீவன் கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். கோயிலுக்கு வர்றதே கஷ்டம்னு இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க. இவங்க எப்படி பரலோகத்துக்கு போவாங்க? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பைபிள் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது இது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இது கஷ்டம் அப்படின்னா எப்படி போய் அங்கே பரலோகத்தில் போய் நித்திய காலமெல்லாம் கர்த்தரை ஆராதிக்க போறாங்கன்னு தெரியல. ஏனென்றால் வேதத்தின் அந்த அறிவு இல்லாததுனால, கர்த்தரை குறித்த அறிவு இல்லாததுனால, முடிஞ்சா போகலாம், முடியலைன்னா பேசாம படுத்துக்கலாம், சொந்த பந்தம் விசேஷம் இருக்கு அதனால போகலாம் என்று இன்னைக்கு மக்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வருகிறது, சோதனை வருகிறது. கர்த்தர் இருக்கிறாரா? அவர் ஏன் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வருகிறது. யோபு சொல்றார், அவ்வளவு நஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரே எங்கே இருக்கிறீர்? முன்னாடி பார்க்குறேன், பின்னாடி பார்க்குறேன், சைடில் பார்க்குறேன், உம்மை கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு தீன்மைகள் எனக்கு நடந்து இருக்கிறது, சரீரத்திலையும் வேதனை. இப்போ நான் என்ன செய்யறது ஆண்டவரே? ஆனால் உம்முடைய வேத பிரமாணத்தை நான் விட்டு விலக மாட்டேன். என் நாசியில சுவாசம் இருக்கு மட்டும் என் மனது உம்மை நிந்திக்காது. இதுல கர்த்தரிடத்துல உறுதியா இருக்காரு. நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள்ல நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களை கர்த்தரை காணும் என்று அவன் வேதத்தையும் அவர் பேசின சத்தத்தையும் கேட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த சூழ்நிலையில அவன் அறிக்கை எடுக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, யோபோடைய சிறையிருப்ப மாத்தினார். அப்ப நல்லா இருக்கிறப்ப கர்த்தரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் ஆலயத்துக்கு போறது அது ஒன்றும் தடை இல்லை. ஆனா தடைகள் வர்றப்ப, கஷ்டத்தின் மத்தியில, சோதனையின் மத்தியில அதை மேற்கொண்டு வர்றது தான் அதுதான் வெற்றியா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருகிற பொழுது கர்த்தர் யார்? அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் இருக்கிறவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், யெகோவா தேவன். அவர் நமக்காக ஜெயம் கொடுக்கிற யெகோவா நிசியா இருக்கிறார். அவரே நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். அவரே நம்முடைய நீதியா இருக்கிறார். அவரே நம்முடைய உள்ளத்தின் ராஜா. ராஜா நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நம்ம அவரை விட்டுவிட்டு வேற எங்கேயோ போறோம்னு சொல்றோம். அப்படிங்கிறப்ப அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு பாருங்க. அப்ப வேதத்தின் அறிவு, கர்த்தரை குறித்ததான அறிவு இல்லாததுனாலதான் புலம்புறோம்.
யோபு புலம்புனாரு. அவருக்கு வந்து நியாயப்பிரமாணம் கிடையாது, அவருக்கு இது மாதிரி சபை கிடையாது, விசுவாசிகளின் ஐக்கியம் கிடையாது. ஆனா அவர் வாழ்க்கையில அவர் நிறைய புலம்புனாரு. புலம்பிட்டு கடைசியில நான் சொன்னதெல்லாம் தப்பு ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட வாபஸ் வாங்கிட்டாரு. ஆண்டவர் வந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இப்ப நரகம் இருக்கிறது உண்மை. ஆமாங்க, எல்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனா அந்த நரகத்துல இருந்து தப்பு வைக்கப்பட்டிருக்கோமா, ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்ம பேர் பரலோகத்துல இருக்கிறதா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோமா, பரலோகத்தின் காரியங்களை அறிந்து இருக்கிறோமா அப்படின்னா அந்த அறிவு இல்லாம இருக்கிறதுனால தான் வந்து நம்ம உலகத்து மக்களை போல நம்ம செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனா வேதத்துல பரலோகத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதுங்கிறத நன்கு அறிந்திருக்க வேண்டும். பரலோகம் தேவன் வாசமாய் இருக்கிற இடம். பரலோக ராஜ்யம் அது எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார். ராஜ்யம், அவர் தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு. அவருடைய ராஜ்யம் ஆளுக எல்லாம் உங்களுக்குள் இருந்து இந்த பூமியில அவர் கிரியை நடப்பிக்கிறாரு. அப்ப அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்ப கர்த்தரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும், ஒவ்வொரு வாரமும் தேட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை அதிகமாக தேட கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். அதனால வந்து வேலையே செய்யக்கூடாது. கர்த்தரை தேட சொல்லியிருக்காங்க, வீட்டில் துவைக்க மாட்டேன், சமைக்க மாட்டேன், ஒரு வேலை செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். அப்ப கர்த்தரை நம்ம சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்திருக்கிறப்ப ஆவியானவர் அந்த அறிவை கொண்டு உங்களுக்குள்ள ஒரு தெளிவை கொடுப்பார். இப்ப ட்ரெயின் போகுதுன்னா தண்டவாளமே போடாம ட்ரெயின் போக முடியாது. தண்டவாளம் போட்டுட்டா அழகா வந்து ட்ரெயின் போயிடுது, ரோடு போட்டுட்டா பஸ் எல்லாமே போகுது. அப்ப தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்துல நல்ல ஒரு உறவு வந்து இருக்க வேண்டும். இருக்கிறப்ப தான் வந்து எல்லா பிரச்சனையும் நம்ம மேற்கொண்டு போக முடியும். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அவங்க வாழ்நாளெல்லாம் பிரச்சனை பிரச்சனைன்ட்டே வந்து தலையை நீட்டுறாங்க. நான் தலையில கை வச்சுட்டா பிரச்சனை தீந்துருமா? தீர்றதுக்கு வழியே இல்லை. ஆனா அவங்க தலைக்குள்ள கர்த்தர் எவ்வளவு நல்லவர், விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், எப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவர் நமக்கு துணையா வருவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நம்மளை ரட்சிப்பார், நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவாருங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லாம இருக்கிறப்ப வார வாரம் வரிசையில நின்று போய் பாஸ்டர் கிட்ட தலையில கை வச்சு ஜெபம் பண்றதுனால ஒண்ணு ஆக போறது இல்லை. ஆனா அவங்க அப்படி நடத்திட்டாங்க, வாங்க எல்லாரும் வரிசையா நில்லுங்கன்னு. ஆனா நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்தாவே போதும், நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நன்மைகள் உண்டாகும். அப்ப பரலோகத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து இதனுடைய காரியங்களை நம்ம அறிந்திருக்க வேண்டும். இந்த அறிந்து உறுதி நிச்சயம் இருந்தா தான் மற்றவங்களுக்கு வந்து சத்தியத்தை சொல்ல முடியும். சொல்லுவோம், நீச்சல் தெரியாத ஆளு இன்னொரு நீச்சல் தெரியாத ஆளை காப்பாற்ற முடியாது. அப்படியே வந்து நீச்சல் தெரிஞ்சவர் போய் அவரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாருன்னா போய் கட்டி பிடிக்க கூடாது, அவர் தலைமுடியை பிடிச்சி தான் இழுத்துட்டு வரணும். அது மாதிரி வந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அறிந்து இருக்கிறப்ப தான் இதை மற்றவங்களுக்கு நன்றாக எடுத்து சொல்ல முடியும். அவங்க நினைக்கிறாங்க எங்கேயா அங்க போனா எல்லாம் ஆயிரும் அப்படின்னு. இயேசுகிட்ட வந்தா அவருடைய ராஜ்யத்தை அறிந்து கொண்டா, மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு பெரியது, அதுல தேவன் எப்படி கிரியை செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் எப்படி வந்து அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறாருன்னு மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் இயேசுடைய பிரசங்கமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான். அப்ப இதை அறிந்து இருக்கிறப்ப தான் வந்து எப்பா நாங்க வெறுமனை பைபிள் வாசிக்கல, வெறுமனை கோயிலுக்கு போகல, நாங்க நேரம் போகாததுனால போகல, ஒரு பெரிய நோக்கத்தோட போறோம், எங்களுக்கென்று கர்த்தர் வந்து ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சிருக்காரு, இதை அறிஞ்சு போறோம், இது நல்ல வழி, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார், நீங்களும் வந்தீங்கன்னா அந்த நல்ல வழியை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு உறுதி நிச்சயத்தோட சொல்ல முடியும். முதலாவது யோபு 22வது அதிகாரம் 12வது வசனம். தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்கள் உயரத்தை பாரும்,
அவைகள் எத்தனை உயரமாயிருக்கிறது. தேவன் வந்து பரலோகத்துல அவர் உன்னதத்துல அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளையும் பார்க்கிறாரு, அவிசுவாசிகளையும் பார்க்கிறாரு, கொடுமை செய்யறவங்க, நன்மை செய்யறவங்க எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறார். பார்த்துட்டு அவரை தேடுகிற உணர்வுள்ள ஜனம் உண்டோ என்று அவர் பார்த்து, அப்படி உணர்வோடு கர்த்தரை விசுவாசித்து தேடுகிறவருடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார், பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப இஸ்ரேல் மக்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை மோசையின் மூலமா கேட்டு விசுவாசித்தார்கள். சரி, பாலந்தேன்னு ஓடுற தேசத்துக்கு நாங்க வர ரெடி, நீர் சொன்னபடியே பஸ்காவை ஆசரிக்கிறோம்னு ஆசரித்து அவங்க எகிப்தை விட்டு கிளம்பி வருகிறார்கள். செங்கடலை திறந்து கர்த்தர் அவர்களை கூட்டிட்டு போறார். வழியிலே கூட்டிட்டு போகிற பொழுது கானான் தேசத்திற்கு உங்களை கூட்டிட்டு போறார் என்று கானான் தேசத்தை குறித்து மோசே அவர்களுக்கு சொல்றாரு. நீங்க அந்த தேசத்துல போய் இருக்கிறப்ப ஆண்டவர் கொடுக்கிற கட்டப்பட்ட வீடு, நடப்பட்ட திராட்சை தோட்டம், வெட்டப்பட்ட துறவுகள், நீங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டு சுகமா குடியிருக்கிறப்ப, நல்ல வீட்டை கட்டி அதில் குடியிருக்கிறப்ப கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. அவர் கொடுத்த அந்த தேசத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்படி ஸ்தோத்திரம் பண்றப்ப அதுல சொல்றாரு உபாகமம் 26வது அதிகாரத்துல, இந்த கானான் தேசத்தின் பலனை இவர்கள் அனுபவிக்கிற பொழுது, முதற் பலனை அனுபவிக்கிற பொழுது அதை கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அங்கே தசம்பாகம் அந்த காணிக்கை செலுத்த வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படி செலுத்துகிற பொழுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது, அந்த தேசத்திற்காக தேவன் கொடுத்த நல்ல ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது, இந்த பரலோகத்துல வீட்டு இருக்கிற தேவன், உன்னதத்துல வீட்டு இருக்கிற தேவன் அங்கே இருந்து ஆசீர்வதிப்பாராம். 15வது வசனம், நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுவாயாக. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் சொல்றப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தாவீது சங்கீதம் 128ல கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்களாக. அதாவது தேவன் வாசமாய் இருக்கிற சீயோன் பட்டணம், தாவீது ஏற்படுத்தின அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, அதாவது ஒரு கூடாரத்துல திரைகள் நடுவில் அவர் வந்து பிரசன்னமாய் இருந்தார். சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினான். அந்த சீயோன் பட்டணத்துல கர்த்தர் வந்து வீட்டு இருந்ததுனால அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு அவர் அங்க பாடல் எழுதி வச்சிருக்கிறார். பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை பார்த்து அவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கிறப்ப ஆசீர்வதிக்கிறார். இன்னும் உபாகமத்துல நிறைய இடத்துல சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற பொழுது, நன்றி செலுத்துகிற பொழுது கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார், மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த உன்னதத்துல வீட்டு இருக்கிற தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரேங்கிறப்ப ஆசீர்வதிக்கிறாரு. அவர் எப்பேற்பட்ட வந்து சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார். இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா நாற்காலியை பிடிக்கிறதுக்கு பல விதமா போராடுறாங்க. போராடி அந்த நாற்காலியை பிடிக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே அநேக காரியங்களை மறந்துடுறாங்க. ஆனா ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும், தேசத்துல எப்படி ஆளுகை செய்ய வேண்டும், ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நியாயப்பிரமாண புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆசாரியனிடத்துல ஒரு பிரதியை வாங்கி கொண்டு அதை அனுதினமும் வாசித்து ராஜாவும் குமாரனும் நன்றா வாழ்ந்திருக்கவும், அவங்க நன்றா ஆளுகை செய்யவும் அதை ஒரு பகுதியை தினமும் வாசிக்க சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படியா. ஆனா அதெல்லாம் வந்து விட்டுட்ட விடுபாடு பாத்தீங்கன்னா அவங்க மனசுல எது தோணுதோ, எது பார்வைக்கு ரைட்டுன்னு தோணுதோ அதை தான் செஞ்சுட்டு போறாங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல அங்க ஒருத்தர் ஆளுகை செய்கிறார். உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவர் ஒருவர் மேலே இருந்து அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார். இப்ப சங்கீதம் 103
சங்கீதம் 103 19வது வசனம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவர் மேல சிங்காசனத்தை ஸ்தாபிச்சு வச்சிருக்காரு. அவர் சிங்காசனத்தை யாரு கவிழ்க்க முடியாது. அப்படி கவிழ்த்திடலாம்னு ஒருத்தன் ஆசைப்பட்டு கொஞ்சம் ஆட்களை சேர்த்துட்டு வடபுறத்தில் ஆராதனை கூடத்தில் உன்னதமானவருக்கு மேலா நான் போய் அமர்வேன்னு ஆசைப்பட்டு போனேன். கடைசியில் அவர் கீழே அவனை தள்ளி விட்டார். அப்போ மேலே அவருடைய சிங்காசனத்தை அவர் ஸ்தாபிச்சிருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. ஏசாயா 66:1 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்கு எப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்க கட்டுவீங்க அப்படிங்கிறார். அதைத்தான் பவுலும் அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவரும் அதைத்தான் சொல்றாரு. கைகள்னால கட்டப்பட்ட தேவாலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. இன்றைக்கு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப தேவன் பரலோகத்துல விட்டு இருக்கிறார். அங்க அவருக்கென்று ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல அங்க இருந்து அவர் சர்வத்தையும் ராஜரீகம் பண்ணுகிறார். இப்ப தானியேல் 7வது அதிகாரம். தானியேல் 7வது அதிகாரம். தானியேல் தரிசனம் பார்க்கிறார். அப்படி தரிசனம் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்கிறத பார்க்கிறார். 7:9வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுள் உள்ளவர் வீற்றிருந்தார். இவரை குறித்து, கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீண்ட ஆயுள் உள்ளவர். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இங்கே அவர் தரிசனத்துல பார்க்கிறார், ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிங்காசனத்தின் மேல் நீண்ட ஆயுள் உள்ளவர் அங்கே வீற்றிருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே நியாய விசாரணை நடக்குது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. வேதத்துல 3 புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பரிசுத்த வேதாகமம், நம்முடைய நல்வாழ்வுக்கென்று இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்று, கடவுளுக்கு பயந்து தீமைக்கு விலகி எப்படி வாழ வேண்டும் என்று இந்த வேத புஸ்தகத்துல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஐயோ, தீமை செஞ்சது, பாவம் செஞ்சது, கொலை பண்ணது, அபகரித்தது, பொல்லாத காரியங்களை நடப்பித்த காரியமெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னா, அதெல்லாம் எழுதி இருக்கு. அதற்கான பலனை அவங்க எப்படி அனுபவித்தார்கள், பூமி பிளந்து நேரடியா பாதாளத்துக்கு போன காரியமெல்லாம் எழுதி இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு பயந்து நல்வழியில நடந்த பொழுது அதனால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம், மேன்மை என்னங்கிறதையும் அதுவும் வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப புஸ்தகங்கள், 1 பரிசுத்த வேதாகமம், 2வது புஸ்தகம் பாருங்க ஜீவ புஸ்தகம். இயேசுவை ஆண்டவரா இரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். 3வது புஸ்தகம் ஞாபக புஸ்தகம். மல்கியா 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்துக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். என்னுடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகத்துல அங்க எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொள்வார். குறித்து வைத்து கொண்டு ஒரு மனிதன் மரிக்கிற பொழுது அங்க போய் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிற பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டு முதலாவது பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க. சரி, பேர் எப்படியோ ரட்சிக்கப்பட்டார், பேரு எழுதப்பட்டிருக்கு, ரைட்டு, இவருக்கு என்ன வெகுமதி கொடுக்கலாம்? அங்கே கிரீடம் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நிறைய கிரீடத்தை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கு. மகிமையான கிரீடம், வாடாத கிரீடம், பொற்கிரீடம், ஜீவ கிரீடம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. சரி, இவருடைய கிரியைக்கு தக்க என்ன பலன் கொடுக்கலாம் அப்படின்னு ஞாபக புஸ்தகத்தில் எடுத்து பார்க்குறப்ப, நம்ம யாருக்கு எந்த தேதியில் சத்தியம் சொன்னோம், நாம் நற்கிரியைகளை என்ன செய்தோம், இயேசுவுக்காக நாம் எப்படி சாட்சியாக இருந்தோம் என்று எல்லாம் அங்கே ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம்.
அதெல்லாம் பார்த்துட்டு தான் வெகுமதி நமக்கு கொடுக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல புஸ்தகம் திறந்தவனே நியாயப்பிரமாணத்து புஸ்தகத்துல பேரில் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இன்னும் அடுத்த அதிகாரத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது யார் யார் வந்து நரகத்துக்கு போவார்கள்னு ஒரு லிஸ்டே சொல்லியிருக்கு. அதை வாசித்தரலாம். ஏன்னா நம்ம இதெல்லாம் தெரிந்திருந்தா தான். மற்ற மக்கள் நினைக்கிறாங்க சும்மா ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு அவரை ஏற்றுக்க உனக்கு எல்லாம் நல்லா நடக்கும், பரலோகம் போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போய் சொர்க்கத்தை பார்த்தாங்களா? என் வாழ்க்கையில் வீட்டில் நடக்கிறதே எனக்கு நரகம் மாதிரி இருக்குது, இதை விடவா அவள் வந்து நரகம் ரொம்ப இதாக இருக்கும் அப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இங்கே ஒரு லிஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக்கிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இது போன்ற மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவங்க போய் கொண்டிருக்கிற பாதை வந்து நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் இருக்குது, எவ்வளவோ நாங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கோம், அனுபவித்திருக்கோம், நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத காரியம் இல்லை அப்படின்னு பெருமை கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு பாதாளமாக இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை அறிந்த நம்ம தேவனை கனப்படுத்தி தேவனுக்கு மகிமையாக தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். நீண்ட ஆயுள் உள்ளவர் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்து புஸ்தகங்களை திறக்கப்படுறப்ப அங்கே நம்ம பேர் இருக்க வேண்டும், நாம் செய்த நற்கிரியைகள் அங்கே இருக்க வேண்டும், நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கு, அங்கே எல்லாம் குறிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்முடைய பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் காண்கின்றவர், விசாரிக்கிறவர். இந்த பூமியில ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்ட அதற்கேற்ற பலன், அதே போல வந்து நீதிமானை ஏற்றுக்கொண்ட அதற்கேற்ற பலன். சீசன் என்ன நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கான பலன்